பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1437. தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே, படப்பை. தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் சூழலில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதால் மாணவர்களும் பெற்றோரும் கவனமுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே சமயம் தேவைப்பட்டால் வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இது ரொம்ப வீரியம் கம்மியான ஒன்று தான். இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா இருக்குது, பயப்பட தேவையில்லைன்னு. அடிக்கடி கைகளை சோப்புகளை போட்டு கழுவிக்கொள்வது, தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள லேடி வில்லிங்டன் பள்ளிக்கு சென்ற தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மாணவ மாணவிகளை சந்தித்து வாழ்த்து கூறியதுடன் அவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நேரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தங்களது குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என அச்சமடைந்துள்ள பெற்றோர் நோய் பரவலை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். எப்படி இருக்கணும், என்னென்ன கடைபிடிக்கணும் அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னாலே அதுவே போதும். அதவே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கூல் மாணவர்கள்லாம் ஒரு இடத்துல எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. அந்த பசங்களுக்கு தகுந்த மாஸ்க்கு, அதோடைய அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய சுகாதாரத்துறை டிபார்ட்மெண்ட்டு அதெல்லாம் சிறப்பாக செய்வேன்ட்டு கவர்மெண்ட் இது மூலிமா தெரிவித்து குழந்தைங்களுடைய ஒவ்வொரு கிராமமாக போய் குழந்தைங்களுக்கு வீடுகள்லாம் எல்லாம் என்ன பண்ணணும், சுத்தமாக வச்சிருக்கணும் போகணும். அதில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் கேட்டபோது புதிதாக பரவி வரும் கொரோனா வைரஸ் வீரியம் குறைவானது என்பதால் வழிகாட்டுதல் நெறிமுறைகள் தேவைப்படவில்லை என்றும் தேவைப்பட்டால் அவை வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். சார்ந்து ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது. அப்படி இது ரொம்ப வீரியம் கம்மியான ஒன்று தான். இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா இருக்குது, பயப்பட தேவையில்லைன்னு. இல்லை வழிகாட்டு முறைகள் எனக்கு வெளியிட வேண்டுமா, அதுக்கு தேவைப்படுது என்று சொன்னால் நான் சொன்னதுக்கு அப்புறம் பண்ணுங்க அப்படின்னு இருக்கேன். இந்த சூழலில் வீரியமில்லாத கொரோனாவே பரவுவதால் பள்ளி மாணாக்கருக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அதே சமயம் தனிமனித இடைவெளி உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். உயிர் பாதிப்பை ஏற்படுத்தாத வீரியமற்ற வைரஸா இருக்கிற காரணத்தினால் அது பெரிய அளவிலான கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை. அடிக்கடி கைகளை சோப்புகளை போட்டு கழுவிக்கொள்வது, தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது, தும்மல் இருமல் போன்ற இந்த நிலைகளில் கைகளை மூடிக்கொண்டு மறைத்து தும்முவது, இரும்புவது, இல்லை என்றால் நம்ம இடையே இருந்து வெளிவருகிற அந்த நீர் திகழ்கள் மற்றவர்களை பாதிக்கும் என்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான். கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அது வீரியம் குறைவானது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் பொது இடங்களில் நாம் தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது, முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை பின்பற்ற வேண்டும் என சுகாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1437. தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே, படப்பை.